ஒன்றும் இல்லை மாயா, இப்போ நீ எது கேட்டாலும் கோவப்படுற. சரி, நான் உன்கிட்ட அப்புறம் பேசுகிறேன். மாயா, மாயா, யார் சார் நீங்க? மிஸ்டர் சந்தோஷை பார்க்கணும். நீங்க சார்ட்டர்டு பிஸ்னஸ் மேகசின்ல இருந்து சந்தோஷ் சாரை இன்டர்வியூ பண்ண வந்திருக்கேன். என்ன இன்டர்வியூவா? ஆமாங்க. என்னங்க அப்படி பார்க்குறீங்க? சி, இது என்னோட ஐடி கார்டு. சார்கிட்ட பேசி நான் ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன். அப்படியா? சரி போங்க சார். ஓகே. மிஸ்டர் சந்தோஷ். எஸ். ஐ எம் ராம். நான் சார்ட்டர்ட் பிஸ்னஸ் மேகசின்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணியிருந்தேன் இன்டர்வியூக்காக. ஓ எஸ் எஸ், நான் உங்களுக்காக தான் சார் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க்யூ. உங்களை பார்த்ததே எனக்கு ரொம்ப பெருமை சார். ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இட்ஸ் மை ப்ளஷர். ஆமாம், உங்கள் மேகசின் இந்தியாவில் கூடவா பப்ளிஷ் ஆகுது? எஸ் சார், இது இந்தியன் எடிஷன். ஓகே, அப்போ ஆரம்பிக்கலாமா சார்? ஷியோர், ப்ளீஸ். இந்நேரம் எதுக்கு ஃபோன் அடிக்கிறான்? யார் இவன்? ஒருவேளை சார், எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கால் வருது. நான் பேசிட்டு வந்துடவா? ப்ளீஸ் ப்ளீஸ் கேரி ஆன். ஓகே சார். ஹலோ. யா 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 முத்து இருந்தா எனக்கு என்ன, செத்தா எனக்கு என்னடா? ஓடி போன ஓடுகாலையை விட்டு தொலையண்டா. டேய், நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஆமாம்மா, ஓகே, நான் கூப்பிட்றேன். ஓகே ஓகே, பாய் பாய். யார் இது புதுசாக இருக்கிறது? யாராக இருந்தால் நமக்கு என்ன? சாரி சார், நம்ம கண்டினியூ பண்ணலாமா? கோ அஹெட். உங்கள் ஒய்ஃப் செல்வியை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. செல்வி தான் சார் எனக்கு எல்லாமே. இருண்ட என் உலகத்தோட வெளிச்சம் சார் அவ.
எனக்காக என் செல்விக்காக இந்த ஹெல்ப்பை செய்வீங்களா சார் ப்ளீஸ்? ஷியோர் சந்தோஷ். ஜஸ்ட் செகண்ட். என்ன ஆண்டி இன்னும் வரவே இல்லை? மாயா, மாயா, முத்து, முத்து, ஐயா. முத்து, இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்தீங்க? இல்ல, உள்ள வேலை இருந்துச்சு. ஆமா, மாயா எங்க? ம், மாயாம்மா குளிச்சிட்டு இருக்காங்க ஐயா. ஓ, ஓகே ஓகே. கொஞ்சம் செல்வி போய் கூட்டு வாங்க. போங்க முத்து. ஆ, ஆம், செல்வி அம்மா தூங்குறாங்க ஐயா. தூங்கிட்டு இருக்காளா? இவளை பார்த்தா வேலைக்காரி மாதிரியே இல்லையே. லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு இவ்வளவு ஸ்டைலாக இருக்காளே. நான் வேணா அம்மாவை எழுப்பி. நோ 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 சந்தோஷ், தூங்குறவங்களை எதுக்கு எழுப்பிக்கிட்டு? வேணாம், அவங்க தூங்கட்டும். சரிங்க முத்து. சாருக்கு குடிக்க என்ன வேணும்னு கேட்டு கொண்டு வந்து கொடுங்க. இல்லை இல்லை இல்லை, பரவாயில்ல சந்தோஷ், எனக்கு எதுவும் வேணாம். இட்ஸ் ஓகே சார், கமான். தேங்க்யூ வெரி மச். ஆல்மோஸ்ட் நான் இன்டர்வியூ முடிச்சுட்டேன். என்ன, இன்டர்வியூ முடிஞ்சிச்சா? இந்த இன்ஃபர்மேஷன் போதுமா சார்? எனக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடைச்சிருச்சு. நிச்சயமாக இந்த இன்டர்வியூவை நான் சீரியஸாக எடுத்துக்க போகிறேன். செல்வி யாரு, உங்கள் ஒய்ஃபை நீங்கள் எவ்வளோ விரும்புகிறீங்கன்னு இந்த உலகத்துக்கு நான் தெரிய வைக்க போகிறேன். அப்புறம் பாருங்க, எல்லாம் மாறும். என்னது மாறுமா? ஓகே, நான் வரேன் சந்தோஷ். தேங்க்ஸ் a lot. நைஸ் டு மீட் யூ சார். தேங்க்ஸ், நைஸ் டு மீட் யூ. முத்து, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. சரிங்க ஐயா. பேனா சூப்பரா இருக்கு, வித்தியாசமா இருக்கு. சூப்பரா இருக்குதே. அந்த பெண்ணை கொடு. என்னையா பேனா ஒரு மார்க்கமா இருக்கு? பேனாவை கொடுங்கிறேன்ல. இதுல இங்கு ஊத்துறீங்களா இல்ல தார் ஊத்துறீங்களா? இவ்வளவு கனமா இருக்குது. இதை பார், எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பணும். அதை முதல்ல என்கிட்ட கொடு. அப்ப எனக்கு கொடுக்க மாட்டீங்க. தம்பி, நான் பிரஸ்காரன். பேனா எனக்கு உயிர் மாதிரி. அதெல்லாம் கேட்காத, நீ கொடு. பத்திரிக்கைக்காரரா? ம். அதான் ஐயாவை கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்களா? ஐயா என்னை பத்தி ஏதாவது பெருமையா சொன்னாரா? முதல்ல அந்த பேனாவை கொடு. ஆமா, யார் நீ? நான் இந்த வீட்ல பெரிய 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 வேலைக்காரன். உன் பேர் என்ன? முனுசாமியா? முனுசாமி முத்து. ஐயாவுக்கு ரொம்ப பிடிச்சவங்க நாங்க 2 பேர் தான். ஒரு 4 வார்த்தை பெருமையா எங்களை பத்தி எழுதுங்க சார். முனுசாமி முத்தா? ஓ, இவன் தான் செல்வி சொன்ன ஃப்ராடு புருஷனா? இவன் எவ்வளவு டேஞ்சரான ஆளுன்னு முதல்ல செல்விக்கு புரிய வைக்கணும். என்னையா அப்படி முறைக்கிறீங்க? ஐயோ, நான் சும்மா தான் கேட்டேன், கோச்சிக்காதீங்க. இந்தாங்க. ம். ஆள் ஒரு மார்க்கமாவே இருக்காரு. இவரை பார்த்தா சரியான ஆளா தெரியலையே. மாமா, வா. மாமா, என்ன மாமா பண்ற? மாமா, என்ன பண்றேன்னு கேக்குறல. ஓ மாமா, என்ன பண்ற நீ? ரவுண்ட்ஸ் மாப்ள. ரவுண்ட்ஸா? ரவுண்ட்ஸ் தான் மாப்ள. அப்படின்னா வேவ் பார்க்கறது. வேவா? நம்ம இங்க தேவ் தானே பார்க்கணும். எதுக்கு வேவ் பார்க்கணும்? வேவ் பார்க்கணும்னா வேவ் பார்க்கணும் மாப்ள. நான் போலீஸ்கார மாப்ள. எத்தனை திருடனை இந்த மாதிரி பிடிச்சிருப்பேன். நீ திருநெல்வேலியில் பிடிச்ச என்கிட்டேவா? சரி, பிடிக்கல விடு. எத்தனை திருடனை என் 20 வருஷம் சர்வீஸ்ல நான் பார்த்துருப்பேன். இப்போ என்னன்ற மாமா? என்ன தைரியம் இருந்துதா என் பொண்ணுகிட்டயே வந்து லவ் கிவ்னு வந்து சொல்லுவான். அவனை இன்னைக்கு சும்மா விடக்கூடாது மாப்ள. மாமா, நானே ஏற்கனவே கொலை வரல இருக்கேன். அவனை எங்க பார்த்தேன் அப்படியே கோழி கழுத்தை பிடிச்சி திருவுற மாதிரி திருவிடுவேன். என்ன வேணும் உசுப்பேத்தி விடாது மாமா. உசுப்பேத்துல மாப்ள, உன் உள்ளத்து நெருப்ப அணையாம பாத்துக்கிறேன். ஏன் மாமா, ஃப்ளோவில் வருதுன்றதுக்காக என்ன டைலாக் வேணாலும் பேசுவேன் நீ. இப்போ எதுக்கு நீ என்னை வெளியே கூப்பிட்டு வந்த? எல்லாம் ஒரு காரணமா தான் மாப்ள. அதான் என்ன காரணம்?
அது மாப்பிள்ள வெயிட்ரு வர்றான். கேசவலா என்னடா? அவன் எப்படி பார்த்து போனான் பாத்தியா? பின்ன ஏற்கனவே நான் வீரப்பனாட்டு இருக்கேன், நீ சவுகார்பேட்டையில கஞ்சா விற்கிறவனாட்டு இருக்க. கோவப்படாத மாப்பிள்ள. நாம எப்படி இருந்தாலும் நம்ம லுக்கில் தான் இந்த ஊரவே ஏமாத்தணும். யோ, இந்த சட்டையை பாரு, இந்த ஓட்டல பாரு, அவனுக்கு தரையில போட்டிருக்கிற கார்பெட் கூட என் சட்டையை விட அழகா இருக்குது. இந்த ஊர்ல தெரிஞ்சவனா பார்த்தானா நம்மள எவ்வளவு கேவலமா நினைப்பானுங்க. எப்படி மாப்பிள்ள நினைப்பான்? நாம இந்த ஹோட்டலை விட்டு வெளியே போனா தானே அர்ஜுனன் கண்ணுக்கு எலி தெரிஞ்ச மாதிரி நம்ம கண்ணுக்கு அந்த தேவ தெரிய மாட்டானா? எலியா? அது குருவி இல்ல? அது குருவியோ ஆமையோ, தத்துவம் சொன்னா கேளு மாப்பிள்ள, சும்மா கவுண்டர் அடிக்காத. அதெல்லாம் சரி, இப்போ நம்ம எங்க போறோம், என்ன பண்ண போறோம், அத முதல்ல சொல்லு. வா மாப்பிள்ள சொல்றேன். பயப்படாதம்மா, நாங்களும் மனுஷன்தான். போமா, நீங்க போங்க. மாமா அவளை அப்படி இழுத்து போட்டு மாமா ஆத்திரம் பாஞ்சிராத மாப்பிள்ள. பின்ன மாமா வரவும் போறவன்லாம் ஹை கிளாஸ் மாதிரியும் நம்ம தான் தரலோக்கல் மாதிரி பாக்குறானுங்க. அதான மாப்பிள்ள உண்மை. மாமா நான் ஆட்டோ ஓனரு. மாப்பிள்ள இங்க இருக்கவனெல்லாம் கப்பல் ஓனரு. அதுக்கு பின்னன்ற நீ பேசாத. என்னதே? பேசாம என் கூட வா. எங்க? இந்த ஹோட்டல்ல எங்க ஸ்விம்மிங் பூல் இருக்கு, எங்க சமையல் கட்டு இருக்கு, எங்க பார் இருக்கு, எத்தனை ரூம் இருக்குங்கிறத சல்லடை போட்டு சலிக்கணும். ஆமா, இப்ப முதல்ல நீ சொல்றதுக்கெல்லாம் சுத்தி பார்த்து நம்மளுக்கு என்ன பிரயோஜனம் அது சொல்லு. வெயில் அடிச்சா ஸ்விம்மிங் பூல் வருவான், நைட் ஆனா சரக்கு அடிக்க வருவான், பசி எடுத்தா ரெஸ்டாரண்ட்டுக்கு வருவான், பொண்ணுங்களோட பேசணும்னா தனியா தோட்டத்து பக்கம் வருவான். அப்படி தனியா நம்ம கிட்ட அவன் சிக்கும் போது அவன் மண்டை மேல என் சட்டையை கழட்டி போத்தி கும்முன்னு மாப்பிள. அவனுக்கு யார் அடிச்சானே தெரியக்கூடாது. எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஆனா உன் சட்டை அவுத்து நீ அவன் மூஞ்சி மேல போட்டான்னு வச்சுக்கோயேன், அவன் அடி வாங்க மாட்டான். 5 நிமிஷத்துல நாத்தம் தாங்காம செத்துருவான். நாம இங்க அவனை அடி வந்தோம், கொலை பண்றது இல்ல. ஆளை மட்டும் காட்டு, மத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்ப வா மாப்பிள, மேப்பிங் பண்ணலாம். என்னது? இந்த ஹோட்டல்ல செங்கலா எண்ணிரலாம் மாப்பிள. அவன் இன்னைக்கு நம்ம கிட்ட இருந்து எங்கேயும் தப்பிக்க கூடாது. கமான், ஃபாலோ மீ. டாக்டர், என்னாச்சு டாக்டர்? அவரை பாத்தீங்களா? அந்த வீட்டுக்கு போனீங்களா? ரிலாக்ஸ் செல்வி, ரிலாக்ஸ். முதல்ல உட்காருங்க. இல்ல டாக்டர், அங்க என்ன ஆச்சு? உட்காருங்க செல்வி, உட்காருங்க. செல்வி தான் சார் எனக்கு எல்லாமே. இருண்ட என் உலகத்தோட வெளிச்சம் சார் அவ. டாக்டர், சந்தோஷ் ஐயா எப்படி இருக்காரு? சந்தோஷம் ஐயான்னு சொல்லக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இட்ஸ் ஓகே. இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிற வீடியோ உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும், இல்லை ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம், இல்லை இதில் பல விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு என்ன விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் உடனே உணர்ச்சி வசப்படாதீங்க. உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களோட மறுமுகத்தை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரிங்க டாக்டர். இது யாருன்னு தெரியுதா? மாயாம்மா. வெறும் மாயா. மாயா. அப்ப இது மாயாவோட அம்மா சந்தியா. பரவாயில்லையே, இவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன 3 பேரும் நல்லாதாயா பாத்துக்கிறாங்க. அவங்க உங்களை நல்லா பார்த்துக்கல. முத்துவா அவங்க வீட்டு வேலைக்காரியா உங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதே வீட்டு எஜமானியா செல்வியா, அதாவது உங்களை, அவங்க உங்களை எவ்வளவு வெறுத்திருக்காங்க தெரியுமா? பாருங்க. பாத்தீங்களாக்கா இந்த பைத்தியக்காரன நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து செல்வி பத்தி கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கான். சந்தோஷம் புசுப்பேத்தி விட்டுட்டு இருக்கான். அவனும் எல்லாமே சரிதாங்கிற மாதிரி பேட்டி கொடுத்துட்டு இருக்கான். ஏன் புருஷனை பத்தியும் உங்க புருஷனை பத்தியும் ஒரு வார்த்தையாவது புகழ்ந்து சொல்றேன்னா பாத்தீங்களா? நன்றி கெட்டவன். அட விடு சமையல், ஏதோ சந்தோஷோட அல்ப ஆசை செல்வியை பத்தி பேசிட்டு போறான் விடு. எனக்கு என்னவோ அந்த செல்வி சனி அப்படியே தொலைஞ்சு போனா நல்லா இருக்கும்னு தோணுது. மாயா, பேசாம நீயே முத்துவாவும் செல்வியாவும் நடிச்சிடுறீ. அந்த செல்வி சனியே இனிமேல் நம்ம வீட்டுக்கு தேவையே இல்லை.
மா வாய மூடுறியா? செல்வி செத்தா முதல்ல சந்தோஷப்படுறவளே நான் தான். ஆனா முத்து எனக்கு தேவை. ஏண்டி? வாழ்க்கை முழுக்க டபுள் ஆக்ஷன் ட்ரிபிள் ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்க சொல்றியா என்ன? அவ வேலைக்காரியா இருந்தாதான் செல்வி செத்துட்டான்னு சீக்கிரமே அவன் கிட்ட சொல்லி சந்தோஷ கல்யாணம் பண்ணலாம். கோர்ட்டு கேஸ்னெல்லாம் என்னால அலைய தேவையில்லை. இது நல்ல ஐடியா தான். சந்தோஷ பொறுத்த வரைக்கும் செல்வி செத்துட்டா நீ நடிக்கவே தேவையில்ல. அவளோட அப்பா அம்மா வந்தா முத்துவை வச்சு ஏமாத்திடலாம். ஐயோ என் தங்கம். எப்படி மாயா கொலையே பண்ணாம செல்வியோட உயிரை மட்டும் எடுக்கிற? எனது சந்தோஷ சொன்ன. சந்தோஷாவ உயிர் இல்ல, ஏன் உயிர். அந்த செல்வி எப்பவுமே இந்த வீட்டு வேலைக்காரி தான். அது மட்டும் இல்ல செல்வி, இதெல்லாம் விட கொடுமை என்னன்னா சொந்த அப்பாவே பொண்ணு செய்யற தப்புக்கு துணை போறது தான். இதை கொஞ்சம் பாருங்க. என்னண்ணே சந்தோஷ் கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்கறான். நம்ம பர்சனல் லைஃப் எல்லாத்தையும் கலர்றான். அவனை அப்படியே அலைக்க தூக்கின்னு போய் வெளியில போட்டுட்டானே. டேய், அவ ஜேர்னலிஸ்டா, அப்படித்தான் கேள்வி கேட்பான். ப்ரெஸ்ஸை நம்ம பகிச்சிக்க கூடாது. அப்புறம் நம்ம சந்தோஷம் ஏமாத்துறதுல இருந்து முத்துவை தொலைச்சது வரைக்கும் எல்லா விஷயத்தையும் நோண்டி நோண்டி கேட்பானுங்க. முத்து கிடைக்கிற வரைக்கும் இந்த உலகத்துக்கு இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னே தெரியக்கூடாது. நம்ம திட்டம்லாம் நிறைவேற வரைக்கும் அவனுக்கு செல்வியை பத்தி சின்ன விஷயத்துல கூட சந்தேகம் வரக்கூடாது. அதனால யாரு வந்தாலும் நாம பொறுமையா சமாளிச்சு தான் ஆகணும். போங்கண்ணே, செல்வியை ஒரேடியா போட்டு தள்ளிட்டு சந்தோஷ் கூட மாயாவை கட்டி வைப்பீங்களா? அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் யோசிச்சுட்டு. சரி விடுங்க செல்வி, இன்னொரு நாள் இதை பார்த்துக்கலாம். டாக்டர், எல்லாத்தையும் நான் இப்பவே பார்க்கணும். அந்த வீட்ல யாரெல்லாம் எனக்கு துரோகம் செய்யறாங்கன்னு எனக்கு இப்பவே தெரியணும். போடுங்க டாக்டர், போடுங்க. ஓகே ஓகே, கூல் டவுன் கூல் டவுன். இவனை நல்லா நோட் பண்ணுங்க. இவன் தான் இந்த குடும்பத்திலேயே மோஸ்ட் டேஞ்சரஸ் ஃபெல்லோ. பாருங்க. இருந்தா எனக்கு என்ன, செத்தா எனக்கு என்னடா? ஓடி போட ஓடுகாலைய விட்டு தொலையடா. சொல்ல போனா மாயா ஒரு தங்க முட்டை போடுற வாத்துடா. செல்வி பேரை சொல்லி சொல்லியே அவகிட்ட பணத்தை பறிச்சிருவேன். குடும்பத்துக்கே மொட்டை அடிப்பண்டா. சந்தோஷ் என் கைக்குள்ளனா இந்த குடும்பமே என் காலுக்கு கீழே. சரி, இப்ப பிளான்லாம் மாறி போச்சு. செல்வியை பார்த்தா சாவடிச்சிருங்க. மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். இவ யாருன்னு உங்களுக்கு தெரியுதா செல்வி? எனக்கு கடத்தினவன் இவன். என் புருஷன் மாதிரி நடிக்கிறவன். சந்தோஷ ஏமாத்துறவன். என் குழந்தைக்கு அப்பான்னு சொல்லிட்டு என்ன களங்கப்படுத்துறவன். ஐயோ ஐயோ, என்ன களங்கப்படுத்திட்டான். என்ன களங்கப்படுத்திட்டான். செல்வி செல்வி ஸ்டாப் இட். எதுக்கு இப்ப இவ்வளவு எமோஷன் ஆகுறீங்க? இவனெல்லாம் ஒரு ஆளு, இவனுக்கு போய் டென்ஷன் ஆகுறீங்க? நம்ம என்ன ஆயுதம் எடுக்கணும்னு நம்ம எதிரிகள் தான் தீர்மானிக்கணும். நீங்க செல்வியா மாற வேண்டியதை நீங்களா நினைச்சாலும் தள்ளி போட முடியாது. ஏன் தெரியுமா? சந்தோஷ காப்பாத்துறதுக்கு ஒரே ஆயுதம் நீங்க மட்டும்தான். இத்தனை பேரை பாத்தீங்கல்ல, உங்க சந்தோஷ் ஒரு அணு கூட மாறல. ஹிப்னாட்டிசம் பண்ணும்போது முதல் நாள் காதலை பத்தி சொன்னீங்களே, அதே மாதிரி தான் இன்னும் இருக்காரு. அங்க கழுகு மாதிரி அவரை சுத்தி எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? உங்க மேல அவர் எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு தெரியுமா? பாருங்க, நல்லா பாருங்க. என்னை பத்தி நிறைய ஆர்டிக்கல் வந்துருச்சு. இந்த ஒரு வாட்டி என் ஒய்ஃபை பத்தி எழுதுறீங்களா? ஏன்னா எங்க 2 பேருக்கும் குழந்தை பிறக்க போகுது. அவளுக்கு நான் ஏதாவது ஸ்பெஷலான கிஃப்ட் கொடுக்கணும் சார். காசு பணத்தால வாங்க முடியாத கிஃப்ட். அவ மனசு பூரா சந்தோஷம் நிறைய கிஃப்ட். என்ன படிச்சு காட்டினாலும் அவளுக்கு எப்படியும் புரியாது. ஆனா என்ன இருந்தாலும் அவ என் மனைவி. அவ சீக்கிரமா குணமாயிடுவா சார். அவ குணமான உடனே நான் அவளை என் மனசுல எவ்வளவு உயர்வா வச்சிருக்கேன்னு அவ படிச்சு தெரிஞ்சுக்குவா. அதுக்காக தான் இந்த இன்டர்வியூவே. எனக்காக, என் செல்விக்காக இந்த ஹெல்ப்பை செய்வீங்களா சார்? ப்ளீஸ். பாத்தீங்களா, யாரு எப்படி இருந்தாலும் நீங்க எவ்வளவு கொடுத்து வச்சவங்கன்னு பாத்தீங்களா? ஒரு வீட்டுல 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு அவ புருஷனை விட முக்கியமான விஷயம் வேற எதுவும் இல்லம்மா. யூ ஆர் லக்கி. உன் புருஷன் சொக்க தங்கம்.
உங்களை அவ்வளவு நேசிக்கிறாரு. ஆனா ஆனா என்ன டாக்டர்? இவ்வளவு ஆபத்தான மனுஷங்க நிறைஞ்ச வீட்டை இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. டாக்டர் ஆமா செல்வி, ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோ. அந்த மாயாவோட போராட்டம் சந்தோஷுக்காக, மற்றவங்களோட போராட்டம் சந்தோஷோட சொத்துக்காக. சொத்து பிரச்சனை இதுவரைக்கும் உயிரை எடுத்து தான் போயிருக்கு. டாக்டர் ஆமா செல்வி, பேராசைப்படுறவன் எதை வேணாலும் செய்வான். முக்கியமா அந்த முனுசாமி. உனக்கு துரோகம் செஞ்சுட்டு இருந்தவன் இப்ப சந்தோஷ் கூட இருந்து குழி பறிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த 2 பொம்பளைங்களும் மாயாவை சந்தோஷத்துக்கு கட்டி வைக்கிறதுக்காக செல்விய, அதாவது உங்களை சாகடிக்கிறதுக்கு கூட தயங்க மாட்டாங்க. கடைசியா சந்தோஷோட அங்கிள் சொத்துக்காக சந்தோஷ சாகடிக்க கூட தயங்க மாட்டாரு. டாக்டர் ஏதாவது செஞ்சே ஆகணும் டாக்டர். என் சந்தோஷ காப்பாத்தியே ஆகணும் டாக்டர். உன்னை நான் குணப்படுத்தின மறு நிமிஷமே நீ அந்த வீட்டுக்கு போக தயாரா? சந்தோஷ காப்பாத்தணும்னா உன் கண்ணீரை தொடச்சுக்க. ஏற்கனவே 100 தடவை செத்தவளுக்கு கண்ணீர் வராதுமா, நெஞ்சில தைரியம் தான் வரும். செல்விங்கிற அழகான பொண்ணை அந்த துரோகிங்க சாகடிச்சிட்டானுங்க. இப்ப அங்க திரும்ப போக போறது இன்னொரு அவதாரம். பழைய செல்வியோட மறு உருவம், செல்வி வெர்ஷன் 2, சாட்டேடி வெர்ஷன். ஒருத்தனையும் நீ விடக்கூடாது. ஒரு பையன் அங்க தப்பிக்க கூடாது. திரும்ப அடிக்கிறியா? சொல்லு, திரும்ப அடிக்கிறியா? சொல்லு.